நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உருவாகுன்ற இந்த கொரோனா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம். நான் சப்போட்டா 2 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன், ஒரு அரை பழம், அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைன் டேட்ஸ் 2 பீஸ் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு அரை, அதையும் போட்டுக்கோங்க. ஒரு அரை பீஸ் ஆப்பிள் போட்டுக்கோங்க. கிட்னி பழம் ஒரு அரை பீஸ் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா, நான் இந்த பிராண்டில் தேன் எடுத்திருக்கேன், இன்னொரு தேன் இது, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். தேன் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு காஞ்ச திராட்சை எடுத்துருக்கேன், அதை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நட்ஸை பல்லில் அடிப்பட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்காக நான் எடுத்திருக்கேன் பாதாம் ஒரு 6 பீஸு, இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. முந்திரி கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நட்ஸு சேர்த்த உடனே சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பழனெல்லாம் மேலே ஒரு ஸ்பூன் அணியை சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். பாதாமை திருப்பி வச்சுட்டேன், சும்மா அலங்காரத்துக்கு லைட்டாக. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உருவாகுன்ற இந்த கொரோனா நேரம் நீங்கள் இந்த ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம சேனலில் ஃப்ரூட் சாலட் ஒன்று பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.